Welcome to Aaharsha's cuisine. அனைவரையும் ஆஹர்ஷாஸ் cuisine யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸை வச்சு எப்படி ஸ்ட்ராபெரி ஜாம் செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். செய்முறைக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் தட்டி விட்டு ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கொடுத்தீங்கன்னா தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த ஸ்ட்ராபெரி ஜாமை செய்கிறதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்தில் பிடிங்கொண்டு வந்த ஸ்ட்ராபெரிஸ்லேருந்து 2 கப் எடுத்து கழுவி வடிவாக சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சுக்கிறேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதோட நான் 1/2 கப் ப்ரௌன் சுகர் சேர்க்க போகிறேன். இப்போ நான் ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடியை போட்டு மூடி 1 மணித்தியாலத்துக்கு நான் அப்படியே வைக்க போகிறேன். இப்படி 1 ஹவர் மூடி வச்சா தான் இந்த சீனி இந்த பழத்தில் ஊறி கொஞ்சம் ஒரு சாஃப்டான தன்மையை தரும். இப்போ நான் 1 ஹவருக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இதில் இந்த பழத்தோட ஜூஸ் எல்லாம் அந்த சீனியோடு சேர்ந்து அதில் தண்ணி தன்மையாக இறங்கியிருக்கு. இதை நாங்கள் அடுப்பில் வச்சு மீடியம் ஹீட்டில் காய்ச்சி எடுப்போம். இப்போ நான் இந்த கலவையை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அடுப்பில் வச்சு காய்ச்சி எடுக்க போகிறேன். இது ஒரு கொதி வந்த பிறகு நீங்கள் அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு கைவிடாமல் கிளறி விடணும். ஏனென்னா நாங்கள் சீனி சேர்த்ததுனால அடிப்பிடிக்க பார்க்கும். அதால் மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கொள்ளுங்க. எனக்கு இதை செய்கிறதுக்கு 1/2 மணி நேரம் எடுத்தது. இப்போ பழங்களெல்லாம் நல்லா அவிஞ்சு சாஃப்டாக வந்துட்டுது. இந்த தண்ணி தன்மையும் கொஞ்சம் வற்றி வந்துட்டுது. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுக்கிற இந்த பாதி லெமனை புழிஞ்சிட்டு அதன் ஜூஸை மட்டும் வடிச்செடுத்து இதுக்குள்ளே சேர்க்க போகிறேன். இந்த லெமன் ஸ்ட்ராபெரி மிக்சரோடு சேரும்போது ஒரு ரிச்சான ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்கும். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுத்தீங்கன்னா தான் எனக்கு மேலும் காணொளிகளை பதிவேற்றத்துக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும். இப்போ எங்களுக்கு இந்த ஈரத்தன்மையெல்லாம் வற்றி இந்த பழங்களெல்லாம் கரைஞ்சி ஒரு ஜாம் பதத்துக்கு நல்லா திக்காக வந்துட்டுது. இனி நாங்கள் அடுப்பி ஆஃப் பண்ணிவிட்டு கரையாக எடுத்து அதை ஆற வைப்போம். இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலேயே எல்லாத்தையும் செய்து கொடுத்தீங்களேன்னு சொன்னால் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. அதை விட இது ஆரோக்கியமான ஒன்று. இது நல்ல வடிவாக ஆறின பிறகு தான் நான் இது ஒரு கண்டெய்னருக்கு சேர்க்க போகிறேன். இப்போ நான் இந்த ஜாமை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பாவிக்கிறதா இருந்தால் 3 மந்த்ஸுக்கு நீங்கள் பாவிக்கலாம். இது ஃப்ரெஷ் பழங்களை வச்சு வீட்டில் செய்தபடியாக எந்த கெமிக்கலும் சேர்க்காது. அதனால் இது நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை எனது காணொளிக்குள்ள உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு செய்யுங்க.
இப்போ எங்களோட ஹோம்மேட் ஜாம் ரெடி ஆகிட்டு நான் இதை வச்சு இன்னொரு ரெசிபி செய்திருக்கிறேன். என்னுடைய சேனலோடு இணைந்திருங்கோ, என்ன ரெசிபி என்று பார்க்கலாம். இது வரைக்கும் என்னுடைய காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி. என்னுடைய சேனலில் பதிவேற்ற காணொலிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.